ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் விலாக் தான். என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து சிங்கப்பூருக்கு போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட திருச்சியிலேருந்து சிங்கப்பூருக்கு போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிபார்ச்சருக்கு வந்து ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்கும், அரைவலுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து அந்த வழி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த க்யூவில் தான் நின்று நம்ம வந்து உள்ளார ஃபஸ்ட்டு டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த என்ட்ரியில் வந்து டிக்கெட் செக் பண்ணி நம்மளை அலோவ் பண்ணுவாங்க உள்ளார. அலோவ் பண்ணோடனே நம்ம லக்கேஜை ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணி, இதில் வர லக்கேஜ் உள்ள எடுத்துகிட்டு, அதெல்லாம் நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். லக்கேஜை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா டைப் பண்ணிடணும். நம்ம லக்கேஜை செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உள்ளார. இது வந்து ஸ்க்ரீனிங்னு சொல்கிறாங்க. இதை ஸ்க்ரீனிங்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம சில ஊறுகாய் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஆயில் இறங்குற போல் இருந்துச்சுன்னா அது அவங்களே வந்து அது என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் அப் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வெயிட்டிங் ஏரியா. இப்போ நம்ம இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் வாங்கிடுவோம். டிக்கெட் வாங்கிட்டு எந்த கவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. எந்த கேட்வே நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஃப்ளைட் நம்பர், எந்த கேட்வே, என்ன சீட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து அந்த டிக்கெட்டில் தெரிஞ்சிடும். அந்த டிக்கெட்டில் தெரிஞ்ச உடனே இந்த என்ட்ரியில் போயிட்டு நம்ம ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிடுவாங்க. அன்னெசரியாக நம்ம ஹேண்ட் லக்கேஜில் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு சேஃப்டி பின் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைஃப், சேஃப்டி பின் எதுவுமே வந்து ஹேண்ட் லக்கேஜில் இல்லை ஹேண்ட் பேக்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கிளியர் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் செக் பண்ணிவிடுவாங்க. நம்ம வச்சுருக்க திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளை வந்து உட்கார சொல்லிவிடுவாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த கேட்டை செக் பண்ணி நம்ம உட்காந்துருக்கணும். பக்கத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா செம்ம கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எது வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் ஒன்று என்னென்னா எல்லாமே அதிக காசில் இருக்கும். வெளியில் 50 ரூபானா உள்ளார 250 ரூபா. இதுதான் வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட். ஆக்சுவலாக திருச்சி ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சென்னை ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டு. இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் நம்மளோட இந்தியன் ருப்பீஸை கொடுத்து நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை விட ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்னென்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் சிங்கப்பூருக்கு போகும்போது 2009 வந்து சிங்கப்பூருக்கு போயிருந்தப்போ டிபார்ச்சர், அரைவல் இது ரெண்டுத்துக்கு மீனிங் தெரியல. மீனிங் தெரியாமல் அங்கேருந்து செக்யூரிட்டி கிட்ட ரொம்ப அசிங்கப்பட்டேன். அது ஒன்று வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. டிபார்ச்சர்னால் புறப்பாடு, அரைவல்னால் வருகை. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா அரைவல் தான் நம்ம போகிறது, டிபார்ச்சர் வந்து நம்ம அங்கே செல்வது அப்படின்னு நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். அப்போது வந்து அந்த செக்யூரிட்டி வந்து ஒரு ஸ்மைல் பண்ணார் பாருங்க, ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம கிளம்புறது டிபார்ச்சர், எங்கே போய் சேரோமோ அதான் அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு எல்லா செக்கப்பும் முடிஞ்சிருவோம். எல்லா செக்கிங்கும் பண்ணுவாங்க. நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ், அந்த ஃப்ளைட்டை போடுற லக்கேஜ் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துடலாம். அது வந்து ஒரு 20 kg டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து என்ன நம்ம லக்கேஜ் போட்டிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த போல் அங்கே அந்த டிக்கெட்லேயே இருக்கும். எத்தனை லக்கேஜ் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும், எத்தனை லக்கேஜ் நம்ம ஃப்ளைட்டில் சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த போல் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்தாச்சு, நம்ம உட்காந்தாச்சு. நம்மளுக்கு கேட் 3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இந்தியன் ஏர்போர்ட் அந்த தட் மீன்ஸ் திருச்சி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இந்த கேட்டில் தான் வரும், திடீர்னு G3ன்னு சொல்லுவாங்க, G6ன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே கொஞ்சம் தூரம் நடக்கணும். உள்ளார ஃப்ளைட் ஒரு இடத்துல லேண்ட் ஆகிருக்கும். இங்கே கேட் 3லேருந்து நம்மளை சம்டைம்ஸ் பஸ்ஸு வச்சு கூட இட்டுக்கிட்டு போவாங்க ஃப்ளைட் இருக்கிற இடம். ஆனால் சிங்கப்பூரில் அப்படி இருக்காது. சிங்கப்பூர் சூப்பராக இருக்கும். வாங்க சிங்கப்பூரோட ஃப்ளைட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் மெயில் ஸ்ட்ரக்சர். நம்மளுக்கு அந்த ஃப்ளைட்டோட மெயில் ஸ்ட்ரக்சர். இந்த நம்ம சிட்டிங் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான். ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஆனால் கம்பேர் டு சிங்கப்பூர் இங்கே கொஞ்சம் டவுன் தான். பட் ஆனால் இது செம்மையாக இருக்கும், இது நல்லாயிருக்கும். இது சிட்டிங் ஏரியா பார்த்துக்கோங்க. நான் சிங்கப்பூரில் நம்மளுடைய சிட்டிங் ஏரியாவை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி வந்து டிவி இதே போல் வச்சுருப்பாங்க. எந்த ஃப்ளைட்டு எப்போ டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இது வந்து ஷெட்யூல்டுனா என்ன டைமுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும். ஆன் டைமில் லேண்ட் ஆகுதா, இல்லை 1 hour லேட்டாக, 2 hours லேட்டாக. சம்டைம்ஸ் இந்த ஏர் இந்தியாவில் நம்ம புக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அரை நாள், ஒரு நாள் கூட டிலே ஆகிடும். ஆனால் அவங்க டிலே ஆச்சு அப்படின்னா அந்த பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்டேயிங் பிளேஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட் ஆனால் டின்னரோ எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அவங்க. ஆனால் வந்து நம்மளால் இருக்க முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் இருங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அதனால் ஏர் இந்தியா இப்போ எப்படின்னு தெரியல, ஒரு 3-4 years பேக் வந்து அப்பப்போ சொன்ன டைமுக்கு அந்த ஃப்ளைட் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஷெட்யூல் தான்.
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா ஏர் இந்தியாவில் புக் பண்ணுறோன்னு இருக்கும். இப்போ இது வந்து உள்ளார வந்து சிட்டிங் ஏரியா. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டு கிட்ட இப்போ இது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரீச் ஆகல. மேலேருந்து நம்மளுடைய திருச்சி இன்டர்நேஷ்னல் இது போகிறது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம லக்கேஜ் வந்து ஃபில் பண்ணுற ஏரியா. ஃபில் பண்ணி இப்படி தான் வந்து நம்மளை வந்து என்ட்ரி விடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த அங்கே கீழே ஒரு செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங் முடிச்சுட்டு நம்ம இங்கே மேலே ஒரு செக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு டிக்கெட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற விடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃப்ளைட் ஏறியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட் இண்டிகோ சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னால் நம்ம இண்டிகோ ஃப்ளைட்டை சொல்லலாம். நம்ம பட்ஜெட் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளைட்டு. ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் தானே. இந்தியாவிலேருந்து நம்ம திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தான் ஆக்சுவலாக. 3 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ், 3 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் தான். நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போகிற டைம் தான். ஓரளவு போயிடலாம். ஒன்றும் கம்ஃபர்டபுள் இருக்காது. ரீச் ஆகிடுச்சு. இப்போ சிங்கப்பூர் ரீச் ஆகிடுச்சு. இதுதான் சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சிங்கப்பூர் பாருங்கள். திருச்சி ஏர்போர்ட் பார்த்தோம். இப்போ இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்டர்நேஷ்னல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அரைவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி 2 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அரைவலில் நம்ம வருவோம். ஏன்னா நம்ம வந்து அங்கே டிப்பாச்சர், இங்கே அரைவல். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றவங்க சில ஊர்லேருந்து வந்து சிங்கப்பூரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் எடுப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து இது வே அவுட். இது வெளியில் போகிறவங்களுக்கு இந்த வே. நம்ம அங்கேருந்து வந்தாலும் நம்மளுக்கு இமிக்ரேஷன் செக்கிங் பாயிண்ட்லாம் இருக்குது. இமிக்ரேஷன் செக்கிங் பாயிண்ட்லாம் முடிஞ்சு தான் நம்ம வெளியே வர முடியும். ஆனால் உள்ளார செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போனாலும் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் போனாலும் சரி, லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட கிரெடிட் கார்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சில கிரெடிட் கார்டுக்கு வந்து அந்த பெனிஃபிஷரி இருக்குது. அந்த கிரெடிட் கார்டில் நம்ம வந்து லான்ச் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் ஃப்ரீ. ஒரு கார்டுக்கு ஒருத்தவங்க ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா, அந்த லான்ச் ஏரியாவுக்கு போனீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ், இந்தியன் வெரைட்டிஸ் மட்டும் இருக்காது, எல்லா வெரைட்டிஸான ஃபுட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அதனால சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பசங்க எது வாங்குறாங்களோ வாங்கலையோ கண்டிப்பாக இந்த கடைக்கு மட்டும் உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா இந்த கடையில் வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ. இங்கே ஏர்போர்ட்டில் நம்ம எது வாங்கினாலும் நான் மற்ற பொருள் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் போகிற இடம் இதுன்றதுனால இதில் மட்டும் எனக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் மட்டும் இல்லைப்பா, ப்ரிஃபரபிளி ஃப்ரம் அமெரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சிங்கப்பூரியன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கடைக்கு என்ட்ரி கொடுத்துருவாங்க. அதுலேயும் வந்து லிமிட்டட் வெர்ஷன் தான். இங்கே ஜிஎஸ்டி ஃப்ரீனாலுமே நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பாஸ்போர்ட்டை காமிச்சா ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கடையில் நுழையாமல் போகவும் மாட்டாங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து தட் மீன்ஸ் திருச்சி, சென்னை இந்த சைட்லேருந்து வரவங்களும் சிங்கப்பூருக்கு திரும்பி என்ட்ரி ஆகும்போது இந்த கடையில் நுழையாமல் இருக்க மாட்டாங்க. காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, பேக்கரியிலேருந்து, சாக்லேட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ். இது வந்து எஸ்கலேட்டர். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எஸ்கலேட்டர் கிடையாது, ரன்னிங் எஸ்கலேட்டர். சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வந்து லக்கேஜ் வச்சுருக்கோம், நம்மளால் தூக்க முடியல அப்படின்னாலும் நம்ம இந்த வழியாக போயிடலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு லக்கேஜ் கேரியரும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அது ட்ரால் பண்ணிட்டும் போயிடலாம். சம்டைம்ஸ் இதுவும் முடியல அப்படின்னா அவங்க வந்து அங்கே ஒரு வெஹிக்கிளும் வச்சுருக்கிறாங்க. அந்த வயசானவங்க, ஏஜ்டு பர்சன்ஸ், இல்லை டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க, இல்லை முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அந்த காரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளார வந்து எல்லா விதமான கடைகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுக்குள்ளே போனேன்னா ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே, ஆனால் பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. விலை பார்த்தீங்கன்னா வெளிக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே டபுள் த ரேட் இருக்கும். ஸோ இங்கே உள்ளார வந்து ரேட் அதிகமாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, பொருள் வந்து செம்மையாக இருக்கும், நல்ல வேர்த்தாக இருக்கும். திங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சம்டைம்ஸ் வந்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேன் எதுவுமே இந்த சைடு, வெளியில் வாங்கிடுவேன். வாங்கினா நல்லாயிருக்கும், வேர்த்தாக இருக்கும். துணிமணிலேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. டியூட்டி ஃப்ரீனா ஜிஎஸ்டி ஃப்ரீ எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம போகிற ஒரே ஷாப் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஷாப் மட்டும்தான். அந்த ஷாப்பில் மட்டும்தான் போவாங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு இறங்கின உடனே நம்ம வெளியே ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கடையெல்லாம் இருக்கும். நான் ஃப்ளைட்லேருந்து நம்மளை அரைவலுக்கு வந்து விட்டுடுவாங்க. அப்புறம் அரைவல்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமே எல்லாமே வாங்கின பிறகு தான் நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷனே போவோம். நம்ம இமிக்ரேஷன் போய்
நம்ம ஃபஸ்ட் டைம் போகிற போலே இருக்காது. எல்லாமே வந்து கிளியராக நம்மளுக்கு தெரியும். இதுதான் இந்த ரூட்டு, இது முடிஞ்சோடனே டிக்கெட்லேயே முக்கால்வாசி எல்லாமே நம்மளுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு போகிறவங்க அப்படின்னா மட்டும்தான் இமிக்ரேஷனில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இதுவே நம்ம த்ரைஸ் நம்ம போயிருக்கோம், 2வது தடவை 3வது தடவை இல்லை நம்ம ரெகுலர் அப்படின்னா நம்ம அழகாக நம்மளுடைய தம் ரேகை இருக்குது இல்லைங்களா, தம் பிரிண்ட் வச்சு கூட நம்ம அழகாக அரைவல் ஆயிடலாம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த அரைவல்ஸும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இது இமிக்ரேஷன் ஆல்சி. இப்போ இதில் நம்ம இறங்கணுமா, இது கீழே வந்த உடனே நம்மளுக்கு இமிக்ரேஷன் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாமே ஐசிஏ ஆஃபீஸர். ஐசிஏன்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் இமிக்ரேஷன் செக் பாயிண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான். நம்ம என்ன நம்மளுடைய பெல்ட்டில் நம்மளுடைய திங்ஸ் இப்போ வந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்த பெல்ட்டில் நம்மளுக்கு திங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம கரெக்டாக அந்த பெல்ட்டுக்கிட்ட போய் நம்ம நின்னோன்னா நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் வந்துடும். லக்கேஜ்லாம் வந்த உடனே நம்ம லக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டீரியர் ஒர்க் பாருங்கள், இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குற விதமாக இருக்கட்டும், அந்த பெல்ட்டில் எவ்வளோ அழகாக அமுச்சு விட்றாங்க பாருங்கள் ஒரு பேஸ்கெட்டுக்கும். ஏன்னா இதில் ஃபுல்லாக பிக்கல் ஐட்டம் தான் இருக்குது. ஸோ லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களே அதை கேர் எடுத்து ஒரு ட்ரே வச்சு அதுக்குள்ளார அந்த லக்கேஜை வச்சு அனுப்புவாங்க. ஸோ சூப்பராக நம்மளுடைய லக்கேஜ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. எடுத்துகிட்டு போனது ஒரே ஒரு லக்கேஜ் தான். ஏன்னா அந்த லக்கேஜில் ஃபுல்லாக ஊர்க்கா அந்த மீன்ஸ் என்ன புளிச்சக்கீரை நம்மளுக்கு தேவையான இது எல்லாமே. சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், நம்ம இங்கேருந்து கிளம்புறோன்னா மிளகாத்தூள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதில் ஊர்க்க பாட்டில்ன்றதுனால எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டு நல்லா கவர் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சிங்கப்பூரும் ரீச் ஆயாச்சு. திருச்சிலேருந்து நம்ம சிங்கப்பூர் வந்தாச்சு. மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரில் போயிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.